திருச்சிற்றம்பலம். அருள் தரும் சிவகாமி அம்மை உடனுரை அருள்மிகு கைலாயநாத பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. எம்பிரான் கச்சியப்ப சிவாச்சாரியார் திருவடிகள் போற்றி போற்றி. கந்தபுராணத்தினுடைய 266வது பாடல், திருநகரப்படத்தினுடைய 120வது பாடல் நம்முடைய சிந்தனைக்கு. அன்னது சூதன் கேளா ஆதியம் பரனை ஏத்தி மன்னிய வேள்வி ஆற்றி வாளறிவு அதனை எய்தி துண்ணிய முனிவீர் காணும் தொழ்குழு அடைதல் அன்றோ எண்ணிகராயினோருக்கு இம்மையில் பெரும்பேறு என்றான். அன்னது சூதன் கேளா. இவ்வாறு எங்களுடைய தவம் இங்கே உங்களை அழைத்து வந்திருக்கிறது, அதனால் நாங்கள் தவப்பயனை பெற்றுவிட்டோம் என்று சொன்ன நைமிசாரண்யத்து முனிவர்களுக்கு அவர்கள் சொன்னதை கேட்ட சூத முனிவர் ஆதியம் பரனை ஏத்தி சிவபெருமானை வணங்கி மன்னிய வேள்வியாற்றி நிலை பெற்ற யாகத்தை செய்து வாளறிவு அதனை எய்தி, அதனால் இவ்வாறு சிவபெருமானை துதித்து யாகம் செய்ததால் சிறந்த நல்லறிவை பெற்று துண்ணிய முனிவீர் காணும் தொழ்குழு அடைதல் அன்றோ, இவ்வாறு சிறப்புமிக்க வேள்விகளை செய்து சிறந்த அறிவு பெற்று வாழக்கூடிய முனிவர்கள் கூட்டமாகிய உங்களுடைய பழைய கூட்டத்தை, பழ அடியார் கூட்டத்தை வந்து சேர்வது அன்றோ எண்ணிகராயினோருக்கு இம்மையில் பெரும்பேறு என்றான். எங்களை போன்ற அன்பர்களுக்கு இது போன்ற சிறப்புமிக்க அறிவுடைய பழமையான அடியார் கூட்டங்களை காண்பதுதானே இம்மையில் நாங்கள் பெறத்தக்க பேராக இருக்கும் என்று அம்முனிவர்களுக்கு சூதமா முனிவர் மறுமொழி சொன்னார் என்று அங்கு நடந்த நிகழ்வை இங்கே நமக்கு அருளுகின்றார் கச்சியப்ப சிவாச்சாரியார். திருச்சிற்றம்பலம்.